ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிப்ரவரி 1 முதல் ஆட்டோ கட்டணம் உயரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது பிப்ரவரி 1 முதல் ஆட்டோ கட்டணம் உயர்த்தப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 2013 ஆட்டோக்களுக்கான குறைந்தபட்ச கட்டணமாக 25 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது 12 ஆண்டுகளுக்கு பின்னர் பயண கட்டணம் உயர்த்தி ஆட்டோ ஓட்டுநர் கூட்டமைப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் பயண கட்டணத்தை உயர்த்துவதாக அந்த அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் 2 கிலோமீட்டருக்கு மட்டும் 50 ரூபாய் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்கிறாங்க, கட்டணம் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஸோ அதன் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா 18 ரூபாய் கூடுதல் கட்டணம் நிர்ணயிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை பயணம் செய்ய பகல் நேர கட்டணத்திலிருந்து 50% அதிகம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா மினிமம் 2 கிலோமீட்டருக்கு நீங்கள் 75 ரூபா கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காத்திருப்பு கட்டணமாக நிமிடத்திற்கு 1.5 ரூபாய் நிர்ணயிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் இருந்து இந்த புதிய கட்டணத்தை உறுதிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.